அயோத்தியில் ராமர் கோயிலை குண்டு வைத்து தகர்ப்போம். உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய பாஜகவின் யோகி ஆதித்யநாத்தை கொல்வோம் என்று இமெயில் அனுப்பியிருக்கிறார்கள் 2 இளைஞர்கள். அவர்கள் 2 பேரும் தற்போது அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா? உடனடி தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். அயோத்தியில் ராமர் கோயிலை குண்டு வைத்து தகர்ப்போம். உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய பாஜகவின் யோகி ஆதித்யநாத்தை கொல்வோம் என்று இமெயில் அனுப்பியிருக்கிறார்கள் 2 இளைஞர்கள். அவர்கள் 2 பேரும் தற்போது அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2 பேருடைய பெயர்கள் என்னவென்றால், ஒருவனுடைய பெயர் ஓம் பிரகாஷ் மிஸ்ரா, இன்னொருவருடைய பெயர் தகார் சிங். இந்த 2 பேரும் இஸ்லாமியர்களுடைய பெயர்களை வைத்து இமெயில் மூலமாக இந்த 2 மிரட்டல்களை விடுவித்திருக்கிறார்கள். இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும், அயோத்தியில் வருகிற 22ஆம் தேதி அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழா நடக்கவிருக்கிறது. இந்த சம்பவத்திற்காக பாஜக ஒரு மிகப்பெரிய தந்திரமான அரசியலை கையாண்டு வருகிறது என்பது இந்திய மக்களுக்கு நன்றாக தெரியும். இந்த நேரத்தில் 2 இளைஞர்கள் அதிரடியாக கைது செய்யப்படுகிறார்கள். அவர்கள் இருவரும் அயோத்தி ராமர் கோயிலை குண்டு வைத்து தகர்ப்போம், யோகியை கொல்வோம் என்கிற போலி இமெயில் ஐடி, அதாவது முஸ்லிம் இளைஞர்களுடைய பெயரில் உருவாக்கப்பட்ட போலி இமெயிலின் வழியாக அவர்கள் இந்த மிரட்டலை விடுத்திருக்கிறார்கள். இது செய்தி ஒன்று. இரண்டாவதாக நீங்கள் ஒரு சின்ன வீடியோவை பாருங்கள். आप कहाँ जा रहे हो? जय श्री राम दोस्तों, मेरा नाम है शबनम शेख। मैं मुंबई टू अयोध्या जाती हूँ पैदल यात्रा करके। आज का मेरा 3रा दिन है. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இந்த பெண்ணினுடைய பெயர் சுபா சுக்லா. இந்த பொண்ணு யார் அப்படின்னா, மத்திய பிரதேச மாநிலத்தினுடைய RSS மகளிர் அணியினுடைய நிர்வாகி. இந்த பெண் ஷப்னம் ஷேக் என்கிற பெயரில் தன்னுடைய பெயரை மாற்றி புர்கா அணிந்து கொண்டு, ஹிஜாப் அணிந்து கொண்டு அயோத்தி ராமர் கோயிலுக்கு செல்லக்கூடிய காட்சியைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த 2 சம்பவங்களையும் நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், உங்களுக்கு தெரியும், சத்யபால் மாலிக் என்று சொல்லக்கூடிய பாஜகவை சார்ந்த, பாஜக நியமித்த ஒரு கவர்னர், அவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 2 மிக முக்கியமான பேட்டிகளை கொடுத்திருந்தார். ஒன்று ராகுல் காந்தியுடனான ஒரு பேட்டி, அல்லது அதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி. அந்த 2 பேட்டியிலும் அவர் குறிப்பிட்ட சில முக்கியமான சம்பவங்கள் என்ன அப்படின்னா, 2024 பாராளுமன்ற தேர்தலில் மோடி வெற்றி பெறுவதற்கு, RSS வெற்றி பெறுவதற்கு அயோத்தி ராமர் கோயில் நிகழ்வையொட்டி ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் அரங்கேற்றப்படலாம், பாஜகவுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவர் கொல்லப்படலாம் என்று சத்யபால் மாலிக் சொல்லியிருந்ததை நாம் அவ்வளவு சீக்கிரம் மறந்துவிட முடியாது. இந்த நேரத்தில் தான் இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து நாம் 5 வருடமாக இந்த சேனலை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த 5 வருடமாக நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம், இப்போது அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஓம் பிரகாஷ் மிஸ்ரா என்று சொல்லக்கூடியவனும், அதே மாதிரி தகார் சிங் என்று சொல்லக்கூடிய நபரும் முஸ்லிம் நபர்களாக இருந்திருந்தால் அல்லது கிறிஸ்தவர்களாக இருந்திருந்தால், இன்றைக்கு ஊடகங்கள் இந்த சம்பவத்தை எப்படி பேசியிருப்பார்கள், எப்படி விவாதத்திற்கு உட்படுத்தி இருப்பார்கள், அதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால் இவ்வளவு பெரிய சம்பவம் இன்றைக்கு நடந்திருக்கிறது. இந்தியாவே மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருந்திருக்கிறது. எத்தனை ஊடகங்கள் இதை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்கிறார்கள்? நான் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு, இந்த 3 பேரும் விரைவில் பிணையில் வெளியே வருவாங்க. நமக்கு தெரியும், அதுல ஒண்ணு என்ன சந்தேகம். ஏன்னா நமக்கு தெரியும், பாராளுமன்றத்திற்குள் சமீபத்தில் தாக்குதல் நடந்தது. அந்த தாக்குதல் நடத்துவதற்கான ஆட்கள் உள்ளே செல்வதற்கு பாஸ் வாங்கி கொடுத்தவன் ஒரு பாஜக பாராளுமன்ற உறுப்பினர் இல்லையா? அவனை எப்படி இவர்கள் பாதுகாக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். பாராளுமன்றத்திற்குள் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த நபர்களை எவ்வளவு கேவலமாக ஒரு பாஜக MP பேசினான். அவனுக்கு ராஜஸ்தானில் கூடுதலாக தேர்தலை பார்ப்பதற்கான தலைமை பொறுப்பு கொடுக்கப்பட்டது நமக்கு தெரியும்.
அப்போ இப்ப இந்த வீடியோல பார்த்த இந்த 3 பேருக்கும் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் உயர்ந்த பதவிகள் இவர்கள் ஆதரிக்கக்கூடிய கட்சியினரால் கொடுக்கப்படலாம் என்பதுதான் நம் அனுமானம். ஆனாலும் ஒன்றை சொல்கிறேன், நாம் 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வரும் வரை எச்சரிக்கையாக இந்திய மக்கள் இருக்க வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் இது போன்ற சம்பவங்கள் உணர்த்தி கொண்டிருக்கின்றன. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.